ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று தான் ஊர்லேருந்து வந்ததப்போ வீட்டில் எந்த ஒரு திங்ஸுமே இல்லை. சரி, இன்றைக்கி காலையிலேயே எழுந்து போய் திங்ஸ் வாங்கிட்டு வந்துடலான்னு போனோம். போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. வந்ததும் டைரெக்டாக ஆஃப்டர்நூன் லஞ்ச் தான் செய்கிற மாதிரி இருந்துச்சு. சாப்பாடை மட்டும் அடுப்பில் வச்சுட்டு வாங்கிட்டு வந்த கொஞ்சம் திங்ஸை தான் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். காலிஃப்ளவரை எடுத்ததும் ஃபஸ்ட்டு பூவை மட்டும் வெட்டி வச்சுட்டு டீ தூளையும் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இது அடிக்கடி தேவைப்படுங்கிறனால இதை மட்டும் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் தான் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாமே தனித்தனியாக பிரித்து வச்சேன். எப்போவுமே இந்த ரொட்டீன் எனக்கு மண்டே மார்னிங் இருக்கும், இல்லைன்னா சண்டே நைட் இந்த ரொட்டீன் இருக்கும். ஈவினிங் போய் வாங்கிட்டு வர்ற காய்கறியை எல்லாமே இந்த மாதிரி தனியாக பிரித்து வச்சுருவேன். அதிகமாக தேவைப்படுற வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி ஐட்டங்களை தவிர மற்றது எல்லாமே கம்மியாக தான் வாங்குவோம். வாங்கிட்டு வந்த காய்கறியில் வெளியே இருக்கிற காய்கறி தனியாகவும் ஃப்ரிட்ஜில் இருக்கிற காய்கறியை தனியாகவும் பிரித்து எடுத்ததுக்கப்புறம் தான் அதை நான் அரேஞ்ச் பண்ணி வைக்க முடியும். ஏன்னா அது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணேன். ஓசூரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே காய்கறி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும். ஆனால் இப்போ மழை நேரங்கிறனால எல்லா காய்கறியுமே ரொம்ப அழுகி இருந்தது. அதனால் வீட்டுக்கு வந்ததுமே ஒன்றுக்கு ஒன்று இருந்த காய்கறி எல்லாமே நான் கழுவி தான் ஃப்ரிட்ஜில் வச்சேன். எப்போவுமே சண்டே ஈவினிங் வாங்கினா அதை மண்டே மார்னிங் தான் ஃப்ரெஷ்ஷாக்கி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன். பட் இன்றைக்கி வந்ததுமே நான் இதை முதல்ல பண்ணேன். வாரம் காய்கறி வாங்கிட்டு வரதுலையே பெரிய வேலை இந்த தேங்காவை தனியாக உரித்து வைக்கிறது தான். நம்ம ஊர் சைடில் தேங்காய் முழுசாக ரவுண்டாக இருக்கும், நம்ம ஈஸியாக உடச்சிடலாம். ஆனால் இங்கே இவ்வளோ நார் இருக்கும்போது உடச்சாலும் பிரிஞ்சு வர மாட்டேங்குது. இன்னொரு விஷயம், தேங்காய் வாங்கிட்டு வந்ததுமே இந்த மாதிரி தனித்தனியாக கீறி வச்சுருவேன். ஒவ்வொரு வாட்டி எடுக்கும்போதும் இந்த மாதிரி அவ்வளோ தூசியும் விழுங்குறனால தேங்காவை தனியாக கீறி வச்சுருவேன். எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது சைட் பை சைட் மத்தியானம் லஞ்சும் நடந்துட்டு தான் இருந்தது. எல்லாமே நீட் பண்ணி முடிச்சதுமே உருளைக்கிழங்கு வெட்டி ஆஃப்டர்நூனுக்கு கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு கூட்டு தான் வச்சேன். காலையிலேயே திங்ஸ் வாங்க போனனால நைட்டு கழுவி வச்ச பாத்திரம் எதையுமே எடுத்து வைக்கல. ஆஃப்டர்நூன் தான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சேன். இந்த சிங்கை க்ளீன் பண்ணி எடுத்தால் தான் இதில் நான் ரைஸை வடிக்க முடியும். அதனால அதை க்ளீன் பண்ணி எடுத்து ரைஸையும் வடிக்க வச்சுட்டேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தம்பிக்காக ஒரு கேரட்டை மட்டும் நீட்டாக க்ளீன் பண்ணி குக்கரில் அவிய வச்சாச்சு. ரைஸோட கேரட்டை மிக்ஸ் பண்ணி கொடுத்தா தம்பி நல்லா சாப்பிட்ருவான். மத்தியானம் லஞ்சுக்கு தயிர் சாதம் ரெடி பண்ணிடலான்னு தயிர் சாதத்துக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் ஓசூரில் இருக்கிற கிளைமேட்டுக்கு தயிர் சாதம் அவசியம் இல்லையோன்னு தோணுச்சு. என்ன இருந்தாலும் அவசரத்துக்கு இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபி தான் கை கொடுக்குது.